இந்த ஆட்சியில் கொலை கற்பழிப்பு அப்படின்னு தமிழ்நாடு சுடுகாடாக மாறிடுச்சு. விலைவாசி எல்லாமே கூடிருச்சு. ஒரு பக்கம் மக்களுக்கு நிறைய திட்டம் வந்தாலும் இன்னும் வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். இது தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்கோம் அப்படின்னு இந்த ஒரு இயக்கத்து மேலே தான் நிறைய ஒரு விமர்சனங்கள் அப்படின்றது இருக்கு. இதெல்லாம் தாண்டி 70 வருஷம் ஆகியும் இந்த கட்சியை ஏன் இன்னும் வசிச்சு பார்க்க முடியல? எல்லாத்துக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஹாரிஷ். தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் என்பது கூட பொருத்தமற்றது. தீ பரவட்டும். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய சக்தியா திமுக இருக்காங்க. ஒரு சமூக நீதி கட்சியை ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியா இருக்காங்க. கிட்டத்தட்ட 70 வருஷம் ஆச்சு. இந்த கட்சியை இன்ன வரைக்கும் யாராலையுமே அசைச்சு பார்க்க முடியல. யார் இந்த திமுக? ஈவே ராமசாமி நாயக்கர் பெரியாரால ஆரம்பிச்ச இந்த ஒரு திராவிட கழகத்திலிருந்து இருந்து கருத்து வேறுபாடுனால அறிஞர் அண்ணா மாதிரியான பெரிய பெரிய தலைவர்கள் பிரிஞ்சு வந்துட்டாங்க. பிரிஞ்சு வந்தது மட்டும் இல்ல, 1949 செப்டம்பர் 17 சென்னையில ஒரு புரட்சி அப்படின்றது வெடிக்குது. that day history was made. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சி அப்படின்றத தொடங்கினாங்க. அதுக்கு அடுத்த நாள் செப்டம்பர் 18 ராயபுரம்ல இருக்க ராபின்சன் பூங்கா அப்படின்ற இந்த இடத்துல ஒரு பயங்கரமான பொதுக்கூட்டம் அப்படின்றது நடத்துறாங்க. இந்த ஒரு கூட்டத்துல அறிஞர் அண்ணா கட்சியோட பொதுச் செயலாளரா பதவி இருக்கிறார். அது மட்டும் இல்ல, கட்சியோட நிறம் அப்படின்றத கருப்பு சிவப்பு அப்படின்னு தேர்ந்தெடுத்து ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயம் அப்படின்றத தொடங்குறாங்க. கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆகியும் 1952 தேர்தலில் இவங்க நிக்கல. அதுக்கு பதிலாக மக்கள் மத்தியில போயிட்டு ஒரு புரட்சிகரமான விஷயங்கள் அப்படின்றத முன்னெடுத்தாங்க. நிறைய மாநாடுகள் நடத்தி மக்கள் மத்தியில ஒரு புரட்சி அப்படின்றத விதைச்சாங்க. 1951 சென்னையில தான் திமுகவோட ஒரு முதல் மாநில மாநாடு அப்படின்றது நடந்துச்சு. 1952 முதல் பொது தேர்தலில் திமுக பங்கேற்கல. ஆனா திராவிட நாடு அப்படின்ற இந்த ஒரு விஷயங்களை ஆதரிச்ச வேட்பாளர்களுக்கு திமுக பயங்கரமான ஒரு சப்போர்ட் அப்படின்றத கொடுத்தாங்க. 1953 இந்த ஒரு வருஷம் அப்படின்றது திமுகவுக்கு ஒரு முக்கியமான ஒரு மொமெண்டா இருந்துச்சு. குலக்கல்வி திட்டம் அப்படின்றத எடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, டால்மியாபுரம்ன்ற ஊருக்கு கள்ளக்குடி அப்படின்ற பேரை மாத்தணும் அப்படின்னு பயங்கரமான ஒரு போராட்டம் அப்படின்றத முன்னெடுத்தாங்க. இது மூலமா மும்முனை போராட்டம் அப்படின்றத கையில் எடுத்து மக்கள் மத்தியில் ஒரு புரட்சி அப்படின்றத கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் 1956 வந்தோம் அப்படின்னா திருச்சியில ஒரு மாநாடு அப்படின்றத நடத்துறாங்க. இங்கே தான் அடுத்த தேர்தலில் நம்ம போட்டியிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. 1957 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 15 இடத்தை ஜெயிக்கிறாங்க. இந்த ஒரு வெற்றி அப்படின்றதுனால உதயசூரியன் சின்னம் அப்படின்றது இவங்களுக்காக ஒதுக்கப்படுது. கட்சி மாநில கட்சியா மாறுது. 1959 சென்னை மாநகராட்சியோட ஒரு தேர்தலையும் ஜெயிச்சு முதலா மேயர் அப்படின்ற பதவி அப்படின்றதையும் இவங்க கைப்பற்றுறாங்க. இதுக்கு ஒரு வருஷம் கழிச்சு 1965 தான் திமுகவோட ஒரு பயங்கரமான புரட்சி அப்படின்றது ஏற்படுது. ஹிந்தி திணிப்பு போராட்டம் அப்படின்றத முன்னெடுக்கிறாங்க. இந்த ஒரு ஹிந்தி திணிப்பு போராட்டத்தை பேஸா வச்சு தான் பராசக்தி படம் நமக்கு இங்கே ரிலீஸ் ஆச்சு. எக்ஸாக்டா இந்த படத்துல காமிச்சது தான் இங்கேயுமே நமக்கு நடந்துச்சு. அண்ணா கலைஞர் மாதிரியான பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே பங்கேற்று இந்த ஒரு ஹிந்தி திணிப்பு போராட்டத்தை பெரிய லெவல்ல நடத்தினாங்க. இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்தி திமுக மேல ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கையாகவும் பெரிய சக்தியாகவும் வளர்ந்துச்சு. அடுத்த 2 வருஷத்துல திமுகவோட தலையெழுத்தே மாறப்போகுது அப்படின்னு 1967 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெல்றாங்க. இந்த தேர்தலில் 138 இடங்களை ஜெயித்து தனி பெரும்பான்மையோட ஃபர்ஸ்ட் டைம் ஆட்சி அப்படின்றத அமைக்கிறாங்க. மார்ச் 6ஆம் தேதி அண்ணா முதலமைச்சராரு. அண்ணா ஆட்சியில இந்த 1968 இருந்து 69 என்னென்ன பண்ணாரு தெரியுமா? மெட்ராஸ் மாநிலம், சென்னை மாநிலம் அப்படின்னு கூப்பிட்டு இருந்த இந்த ஒரு பேரை தமிழ்நாடு அப்படின்னு மாத்தினார். இது மட்டும் இல்ல, இருமொழி கொள்கைகளையும் உள்ள கொண்டு வந்தாரு. சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு பயங்கரமான சட்டம் அப்படின்றத கொண்டு வந்தார். ஒரு பயங்கரமான புரட்சிகரமான ஒரு ஆட்சி போயிட்டு இருந்த எந்த ஒரு காலகட்டத்தில் 1969 அண்ணா காலமாகிறார். அண்ணாக்கு அப்புறம் இந்த கட்சியை யார் வழி நடத்துறது, யார் டேக் ஓவர் பண்ண போறாங்கன்ற நிறைய கேள்விக்கு ஒரு பதிலா மு. கருணாநிதி வராரு. அப்போதான் கட்சியோட தலைவர் பதவி அப்படின்றது உருவாக்கப்படுது. கருணாநிதி தலைவரும் ஆனார். 1971 தேர்தலில் 184 இடங்களில் ஜெயிச்சு ஒரு ஹிஸ்டாரிக்கல் வின்னா இருந்துச்சு டிஎம்கேக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் 1972 எம்ஜிஆர் அவர்கள் கட்சியில இருந்து விலகி அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை உருவாக்குனார். இது திமுகக்கு பயங்கரமான ஒரு சரிவா இருந்துச்சு அந்த டைம்ல. அதுக்கப்புறம் 13 ஆண்டுகள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்தாங்க, திமுகவை தோக்கடி. இந்த ஒரு 13 ஆண்டுகளுக்கு பிறகு 1989 திமுக மறுபடியும் ஆட்சியை பிடிச்சாங்க. இந்த ஒரு ஆட்சி காலகட்டத்தில் தான் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கணும் அப்படின்னு பயங்கரமான ஒரு சட்டம் அப்படின்றத கொண்டு வந்து இதுக்கடுத்து 1996 மெட்ராஸ்ன்ற பேரை சென்னை அப்படின்று மாத்துறாரு கலைஞர். தமிழை முழுக்க பயன்பாட்டு மொழியா இருக்கணும் அப்படின்னு பயங்கரமான ஒரு வீரியமான சட்டங்கள் அப்படின்றத கொண்டு வரும். இது மட்டும் இல்ல, தமிழை செம்மொழியா மாத்தினதா இருக்கட்டும், நிறைய திட்டங்கள் அப்படின்றத கலைஞர் கொண்டு வராரு. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அப்படின்னு நிறைய திட்டங்கள் அப்படின்றத மக்கள் மத்தியில் உருவாக்கி கலைஞர் ஒரு நல்ல பேர் அப்படின்றத வாங்குறாரு. அதுக்கடுத்து 2004 நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியில் ஜெயிச்சு மத்திய அரசோட ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டிசிபேஷன் அப்படின்றத கொடுத்தாங்க. இந்த 2004 அப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். ஜெயலலிதா மேயர் உள்ள வந்து அதிமுக அவர் டேக் ஓவர் பண்ணி பயங்கரமான விஷயங்கள் அந்த சைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த 2 கட்சிகள் மாறி மாறி ஆட்சியை பிடிச்சி ஒரு மக்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணிக்கிட்டு வந்தாங்க. பாசிட்டிவ்ஸ் மட்டுமே இல்லை, இந்த கட்சி மேலேயும் நெகட்டிவ்ஸ் அதிகமாகவே இருக்குது. முக்கியமாக கரப்ஷன் சொல்லணும், கச்சத்தீவு சொல்லணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. இது மட்டும் இல்லை, இலங்கை தமிழர்கள் பிரச்சனை, அவருடைய பிரச்சனை அப்படின்னு நிறைய விஷயங்களும் இருக்குது. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச இந்த நேரத்தில் 2017 மு. க. ஸ்டாலின் கட்சியோட செயல் தலைவரா அப்படின்றது பொறுப்பேற்கிறார். அதுக்கு அடுத்த வருஷம் 2018 கருணாநிதி மறைஞ்சிறார். கலைஞரோட இந்த ஒரு இறப்பு
இறப்புக்கு அடுத்து மு.க. ஸ்டாலின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு கட்சி உறுப்பினர்களால். ஸோ பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அப்போ இருந்த ஆளுங்கட்சியை எதிர்த்து நிறைய விஷயங்களை முன்னெடுத்து 2021 சட்டமன்ற தேர்தலில் 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் திமுக மறுபடியும் ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அப்படின்றத அமைக்கிறாங்க. நிறைய திட்டங்கள் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு வராங்க திமுக அரசு இப்போ. ஸோ பாசிட்டிவ் மட்டுமே இவங்க கிட்டையும் உள்ள நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்கு. ஸோ அண்ணா வளர்த்த இந்த ஒரு இயக்கம் அப்படின்றது கலைஞரால் செதுக்கப்பட்டுச்சு. இப்போ ஸ்டாலினோட ஒரு தலைமையில் திமுக இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ சமூக நீதி, மாநில சுயாட்சி, தமிழ் உணர்வு அப்படின்னு திமுகவோட கொள்கைகள் அப்படின்றது ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இன்னைக்கு வரைக்கும். இதனால தான் திமுக இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு அசைக்க முடியாத தூணா அரசியலில் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் டீட்டெயிலான வீடியோ திமுக பற்றி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆளுகிறான் என்று பொருள்.